ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ரிவ்யூ. அதை தான் பார்க்க போகிறோம். என்ன லொக்கேஷன் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், என்னோட யூஸ்டு கார் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃபீஸுக்கு 10 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வரேன். பார்ட்னர் கட்டிக்கிறான், கொஞ்சம் ஒர்க் லோடு, அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டதுனால ஒரு சின்ன ஆஃபீஸ் டூர் பார்த்துட்டு மறுபடியும் நிஃப்டியை கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் 1 மினிட்டுக்குள்ளே டக்குன்னு திரும்ப வந்துடும். ஓகே, ஏன்னா இது எங்கள் வீடு மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் இங்கே வச்சு இன்னைக்கு வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை வந்ததால் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டோரையும் லைட்டாக காட்டிடுறது எல்லாருக்கும் பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு டூர் ஓடி போய்ட்டு ஓடி வந்துடலாம். ஓகே, சென்னை போரூர் அங்கே எல்ஜி கார்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் கார் ஆஃபீஸு. ஸோ இந்த வண்டி டெலிவரி போகுது, அதனால் எங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்கன்னு கிளைண்ட் கேட்டாங்க. அதனால் எங்கள் பெயிண்டர் பாலிஷ் போட்டுட்ருக்காரு. So this is our office. தான் எங்க ஆஃபீஸ். இது வந்து ஸ்டாஃப் ரூம். அவங்க எங்க ஆஃபீஸ் மேனேஜர். ஹாய் சொல்லுங்க. பார்ட்னர் வெளியே போயிருக்கிறார். ஆஃபீஸு இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இவங்க தான் எங்கள் எல்லாருக்கும் ஓனர்ஸ். என்னோட சீட் என்பது இது இல்லை, இது. ஏன்னா இங்கே தான் லேப்டாப் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். கார் மார்க்கெட் ப்ளஸ் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரித்து கார் மார்க்கெட்டில் போட்டு ஏதோ ஓடி. இப்போ நிஃப்டி 50 எப்படி இருக்கு? நிறைய பேர் சார் என்ன சார் மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு, என்ன சார் ஆகுது? இப்போ வாங்கினதும் ஏற்கனவே இறங்கிட்டே இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பயமா இருக்கு, கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ. உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது நிஃப்டி ரிவ்யூஸ் எல்லாமே என்னோட சொந்த கருத்துங்கிறது ஒண்ணுமே கிடையாது. மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். இதை நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்கறது நிஃப்டி 50 இதோட மந்த்லி சார்ட். புதுசா இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு கேண்டில் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்டேட் ஃபுல் மந்த். ஓகே, ஒரு முழு மாசத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 2020லேருந்து ஆரம்பிச்சு, அதாவது கொரோனா பீரியட்ல இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்டா எவ்வளவு வரைக்கும் ஹை போயிருக்கு அப்படின்னா 26,277 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, அந்த 4 இயர்ஸ் இத்தனோட சார்ட்ல பார்த்துடலாம். நம்ம ஆக்சுவலாக இதில் பார்க்கும்போதே தெரியும், அது நாங்கள் ஒரு சேனல் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே சேனல் அப்படிங்கிறது எப்படி அதோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னாக்க இன் ஜென்ரல். ஓகே, இப்போ கீழே வருது அப்படின்னாக்க இங்கேருந்து மேலே போகும், அங்கேருந்து மறுபடியும் கீழே வரும், அப்புறம் திருப்பி இங்கே போகணும், ஆனால் இங்கேருந்து இப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கு இங்கே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே போயிருக்கு, அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்கே போயிருச்சு. கரெக்டா அந்த இடம் தான் ரிஜெக்ஷன். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி இங்கே தான் வரணும். கரெக்டா? இவ்வளவுதான். அதனால தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த சப்போர்ட் அதாவது அந்த 23,500 வரைக்கும் அது மேஜர் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் உடைஞ்சுது அப்படின்னா அடுத்து 22,500 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வரும், அப்புறம் இன்னொன்னும் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இந்த லெவல்ல தான் இருக்கு. எப்படியும் சேனல் கீழே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தான் ஆகணும். அது எக்ஸாக்டா இந்த லெவல் வரும், இல்லை கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இங்கே வரைக்கும் வரலாம். அதாவது அந்த 23,000. ஓகேயா? அது நம்ம இப்பயே ப்ரெடிக்ஷன் பண்றது நம்ம வேலை கிடையாது, ஜோசியம் பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. மார்க்கெட் இப்போ இங்க வந்தால் இங்க வரும் அப்படின்னு ஒரு கிளான்ஸ், ஒரு பிளாங்கா இருக்கிறத விட, ஒரு முழு இருட்டை விட கையில ஒரு சின்ன டார்ச் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரைஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. அதுக்காக டார்ச் இருந்தால் உடனே நான் மொத்த இருட்டையும் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறது தேவையில்லாத வேலை. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ்ல தான் இருக்கு. இப்போது இன்னும் டவுன் ட்ரெண்டுன்னு வரல. இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்ப்போம், அதாவது டெய்லி. இப்போ டெய்லியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு சேனல்ல தான் இருக்கு. இதுக்குள்ள பெரிய சேனலுக்குள்ள ஒரு குட்டி சேனல் இங்க பாருங்க. இப்போ இந்த ரெட் லைன் தான் பெரிய சேனல் காமிச்சேன், இந்த சப்போர்ட் இங்க போட்டு மந்த்லி சார்ட்ல பார்த்தோம். இப்போ குட்டி சார்ட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சேனல் இருக்கு. இந்த சேனலோட சப்போர்ட்ங்கிறது எங்க இருக்கு?
அதான் 23,200 அன்னைக்கு இன்ட்ராடே லோ வந்தது. அதுதான் 23,500 சொன்னேன். அது உடஞ்சதுனால அடுத்து இந்த பெரிய சேனலோட பாட்டமுக்கு வரும். அது எங்க இருக்கு? 22,300. அதனாலதான் 22,500 வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொன்னது. ஓகே, இப்போ உடனே வந்துருமா சார் அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. இந்த சேனல் முதல்ல உடச்சு கீழே க்ளோஸ் வச்சாதான், இல்லையா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து மறுபடியும் டாப்புக்கு வரலாம், இதுக்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு என்ன இருக்கு, கன்ஃபார்மா டவுன் ட்ரெண்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஓகே, நான் சொல்றது ஹையர் டைம் ஃப்ரேம்ல, லாங்கர் பீரியட்ல. அதனால இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பயப்படாம இருக்கணும், அவ்வளவுதான். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பியூர்லி ஃபார் லாங் டேர்ம் தான். நடுவில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க. எனக்கு கையில் இப்போலாம் கையில் காசு கிடைக்குதோ தைரியமாக நல்ல நிறுவனங்களாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான். மார்க்கெட் சப்போஸ் இங்கே வந்துச்சுப்பா டமால் டிமின்னு உடஞ்சி ஊரே கதறும்போது இங்கே 22,000 வந்துடுச்சு, 21,500 வந்துடுச்சு, அப்பையும் நீங்கள் நல்ல நிறுவனங்களாக பார்த்து, இல்லை ஏற்கனவே வாங்கி வச்ச நிறுவனங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 30% நீங்கள் வாங்கின விலையிலேருந்து இறங்கியிருக்கு அப்படின்னா நல்ல நிறுவனங்கள், லாபம் சம்பாதிக்கும் நிறுவனங்கள், தைரியமா இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அடுத்து ஒரு வருஷத்துக்கு இப்படி இருந்தா கூட அடுத்தடுத்து 2-3 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை தாண்டி 30,000 40,000 போகதான் போகுது, நம்மளும் பார்க்க தான் போறோம். ஸோ அதனால பயப்படாம இருக்கிறதெல்லாம் நஷ்டத்துக்கு வித்துறேன் சார் அப்படிங்காம இப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ பண்ண வேண்டாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருதான்னு பார்ப்போம். நிஃப்டியோட ரிவ்யூஸ் பார்த்தாச்சு, பயப்படாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம கார் ஆஃபீஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது விஷயமா எங்க ஆஃபீஸுக்கு, எங்க பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸுக்கு சைக்கிள் கேப்ல ஒரு சின்ன ப்ரமோஷன். நாங்கள் ஆக்சுவலாக 30 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பழைய கார் விற்கணும் அப்படின்னாலும் நாங்கள் எக்ஸ்சேஞ்சாக எடுத்துக்குவோம், எங்கள்கிட்டயே அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஃபினான்ஸும் போட்டு கொடுத்துருவோம். இல்லை சார் எங்கிட்ட இது வரைக்கும் பழைய கார் இல்லை, வாங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணித்தரோம். வி ஆர் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட நம்பர் இங்கே போடுறேன், நீங்கள் பாருங்க. கார் சம்மந்தமாக எதுனாலும் எனக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி உங்க கார் வேணும் சார், அந்த கார் விஷயமா பேசணும்னு சொல்லுங்க, உடனே கூப்பிடுவோம். ஏன்னா பிஸ்னஸ். ஓகே, பை.